இந்த சேனலோட ஏர்லி டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டெக் பேஸ்ட் கண்டென்ட்ஸ் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் டெக் சேனல்ஸ்ன்னு இருக்கவங்க கவர் பண்ணாத ஏரியாஸ். அதில் ரொம்ப முக்கியமானது லோக்கல் ஏஐ ரெபாசிட்டரிஸ். அப்படி பார்த்தோம்னா ஆடியோஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு விஸ்பர் ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன் டூல், எந்த லாங்குவேஜில் ஆடியோ இருந்தாலும் சரி, அது அழகாக இங்கிலீஷ்லையோ இல்லை அதே லாங்குவேஜ்லையோ உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஏஐ டூல் இருக்கு. லோக்கல்ல ஒர்க் ஆகும் வித்தவுட் எனி சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் ஈவன் இன்டர்நெட். அதை பத்தி கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓப்பன் ஏஐயோட ஜிபிடி ஆஸ் மாடல் ஆல்மோஸ்ட் தமிழ்ல யாருமே அதை பத்தி கவர் பண்ணல. அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு இமேஜ் ஜெனரேஷன் லோக்கல் ஏஐ, அதாவது நம்ம மிட்ஜர்னி, சாட் ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரி எதுல நீங்க இமேஜ் ஜெனரேட் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான டோக்கன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஈவன் இஃப் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ் ஆஸ் வெல். அதை ஓவர் கம் பண்ற அளவுக்கு ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி இன்னைக்கு நான் பார்த்து வச்சிருக்கேன். அதோட கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் யூசேஜ் பத்தி தான் இந்த வீடியோ இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். கேமராவை இந்த ஆங்கிளில் செட் பண்ணும்போது தான் டெக் கண்டென்ட்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதே எனக்கு தெரியுது. இமேஜ் ஜென்ரேஷன் ஆர் சிம்பிளாக இமேஜை ஹேண்டில் பண்ணுற லோக்கல் ஏஐ ரெபாசிட்டரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெபாசிட்டரியோட நேம் ஃபோக்கஸ். உங்களோட சர்ச் இன்ஜினில் ஃபோக்கஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவதாக வர கிட்டப் ரெபாசிட்டரி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது. இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்களோடது இல்லை. அது எப்படின்றது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபோக்கஸோட ரெபாசிட்டரி பேஜில் இருக்கும். இங்கே கவனிச்சிங்கன்னா இதோட லேட்டஸ்ட் ரிலீஸ் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இட்ஸ் 2 years ஓல்டர். ரிலீஸ் ஆனது அதுக்கும் முன்னாடி. நம்ம இதோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸுக்கு டேரெக்டாக போயிடலாம். இங்கே உங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் காமிச்சிருக்காங்க. And நான் earlier சொன்னது, recently many fake websites exist on Google. When you search focus, do not trust those. Here's the only official source of focus. And இந்த ரெபாசிட்டரியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹெவியான VRAM தேவைப்படணும் இல்லை ரேம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. லைக் மினிமம் 4GB NVIDIA கார்டு இருந்தால் கூட போதும். இந்த ரெபாசிட்டரியை ஈஸியாக உங்களோட லோக்கலில் ஒர்க் பண்ண வைக்கலாம். இந்த ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் ஜஸ்ட் இந்த ரெபாசிட்டரியை ஒரு கிளவுட் சர்வீஸில் ஹோஸ்ட் பண்ணி உங்ககிட்ட காசு வாங்கிட்டு அவங்க அதை ரன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க. they will also profit. சிம்பிளாக சொல்லணும்னா ஓப்பன் சோர்ஸ்ன்றது ஃபார் த கம்யூனிட்டி பை த கம்யூனிட்டி. அதை எடுத்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து லாபம் பார்க்கறதுன்றது எனக்கு சரியா படல. பட் இதுலயும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அதை பத்தி நம்ம லேட்டர் பேசலாம். நீங்க அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமல் ரிக்வயர்மெண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் மினிமம் ஜிபி ரிக்வயர்மெண்ட் 4GB அண்ட் மினிமம் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட் 8GB. ஐ திங்க் திஸ் இஸ் நார்மல் இன் 2026. உங்ககிட்ட இதுக்கும் கீழே ஒரு பிசி இருக்கு அப்படின்னா இட் டசன்ட் ஆப்ரேட் இன் த ஏஐ ஸ்பேஸ். அவ்வளோதான் சொல்லணும். இப்போ இன்ஸ்டாலேஷனுக்கு விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் முடிஞ்சிச்சு. அதை நமக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்னோட கேஸில் ஐ வில் மூவ் இட் அண்டர் மை ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜிபென், இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன், பிரிங்கிங் ஓல்ட் ஃபோட்டோஸ் பேக் டு லைஃப், இது எல்லாமே வந்து வேறு வேறு இமேஜ் ஜெனரேஷன் ஆர் இமேஜை ஹேண்டில் பண்ணுற லோக்கல் ஏஐ டூல்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ஜிபென் ஆர் பிரிங்கிங் ஓல்ட் ஃபோட்டோஸ் பேக்குன்றது மைக்ரோசாஃப்டோட ஒரு ஓப்பன் ஏஐ மாடல். ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் டன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறம் இந்த ஆர்கே உங்களுக்கு தேவைப்படாது, ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோக்கஸ் ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா யூ ஹாவ் 3 ஃபைல்ஸ்: ரன் பேட், ரன் அனிமே அண்ட் ரன் ரியலிஸ்டிக். இந்த 3 தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரீசெட்டாக ரெடி டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். நம்ம இப்போ இந்த ரன் டாட் பேட்ன்ற ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒரு ஜெனரிக் வார்னிங், இட்ஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிடும். அண்ட் பிஃபோர் வி ஃபர்ஸ்ட் டைம் லான்ச், அதாவது ஃபஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு முன்னாடி மாடலும் டவுன்லோட் பண்ணோம். ஸோ இப்போ அதுதான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 6GB டவுன்லோட் ஆகணும். மாடல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலாக என்னோட பிசியில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, எரர் த்ரோ பண்ணியிருக்கு. NVIDIA GeForce 5070 Ti comes with CUDA compatibility. S120 is not compatible with current PyTorch installation. All right. இது உங்கள் எல்லாருக்கும் இந்த இஷ்யூ வருமானு எனக்கு தெரியல. ஐ யூஸ் த லேட்டஸ்ட் GeForce கிராஃபிக் கார்டு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட பிசிக்கு லேட்டஸ்ட் CUDA டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஐ புட் சம்திங், இடத்துல எரர் தான் த்ரோ ஆகும். இங்கே எனக்கு எதுவும் ஜெனரேட் ஆகாது. பிகாஸ் இதுதான் அந்த எரர். வில் க்ளோஸ் திஸ். அண்ட் இந்த ஃபோக்கஸ் ஃபோல்டரை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பைத்தான் எம்பெடட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நீங்கள் பார்க்க முடியும். இதோட மீனிங்கை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில ஏஐ டூல்ஸ், எஸ்பெஷலி விஸ்பர் ஏஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் நம்ம வந்து பிசியில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அதை நம்ம யூஸ்வலாக சிஸ்டம் வைட் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த ரெபாசிட்டரி அதுக்கு தேவையான பைத்தான் வெர்ஷன், அதுக்கு தேவையான இந்த CUDA டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த பைத்தான் எம்பெடட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக்கேஜாகவே வந்துடும்.
ஒரு டாக்கரைஸ்ட் அப்ளிகேஷன்ற மாரி வச்சுக்கலாம். என்னோட பிசில என்னதான் நான் லேட்டஸ்ட் CUDA டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும், இந்த பைத்தான் எம்பெடட்ன்றது அத ரீட் பண்ணாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பர்ட்டிகுலர் பைத்தான் எம்பெடட்குள்ள நம்ம இந்த CUDA டிரைவர்ஸ், லேட்டஸ்ட் CUDA டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணா போதும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பர்ட்டிகுலர் பேட் ஃபைல் இருக்கிற லொகேஷன்ல இருந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. இது நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு கமெண்ட்ல ப்ராபபிலி உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். இது என்ன பண்ணும்னா, என்னோட லேட்டஸ்ட் CUDA வெர்ஷன இந்த பர்ட்டிகுலர் பைத்தான் எம்பெடட்க்கு இன்ஸ்டால் பண்ணும். டவுன்லோட் த டார்ச் விஷன் and most of the things are already satisfied. Torch version CUDA 132 இதுதான் இப்போ நமக்கு தேவை. இதை வந்து நமக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், which is another 1.9 GB. ஆல்ரைட், எனக்கோட புது டார்ச், அதாவது புது CUDA டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் அதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்க ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் CUDAவை இப்போ அது ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. லெட் இட் கம்ப்ளீட். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ரன் டாட் பேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டைம் ஆல்ரெடி நமக்கு மாடல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் என்னோட அப்ளிகேஷன் லான்ச் ஆக போகுது. நோ எரர்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸ்பைடர்மேன் இன் சென்னை. நான் எந்த ட்வீக்கிங் எதுவும் பண்ணலை. ஆஸ் இட் இஸ் அந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆகிருக்கு வித் டிஃபால்ட் செட்டிங்ஸ். அதில் நான் ஒரு குட்டி ப்ராம்ப்டை கொடுக்குறேன். அண்ட் யூ கேன் see how quickly it is generating. இது நமக்கு ஒரு ப்ராம்ப்ட்டுக்கும் 2 இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சம்வேர் ஒரு சென்னையோட பேக்ரவுண்டில் ஒரு ஸ்பைடர்மேன் எடுத்து உட்கார வச்சிருக்கு. அண்ட் அனதர் வெர்ஷன் ஏதோ ஒரு ஹிந்திக்கார ஸ்பைடர்மேனை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இட் ஒர்க்ஸ் ஜஸ்ட் ஃபைன். என்ன கேட்டோன்னா, ஒரு லோக்கல் ஏஐ இவ்வளோ மினிமல் சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸில் இவ்வளோ ஃபாஸ்டராக உங்களுக்கு 2 இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது, அதுவும் அன்லிமிட்டட். இந்த டூலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை இன்னும் கஸ்டமைஸும் பண்ணலாம். வில் கெட் டீப்பர் இன்டு இட். இந்த அட்வான்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ் கிடைக்கும். இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும் அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் ட்வீக் தெம். ஸோ நான் இங்கே ப்ரீசெட் வந்து டிஃபால்ட் மாற்றிக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் இஸ் குவாலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீட். இமேஜ் நம்பர் 2 இஸ் ஃபைன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1:1 இருந்தால் பெட்டர். ஏன்னா ஸ்கொயரில் இமேஜ் கிடைக்கும். அதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ்ன்றது உங்களோட இமேஜில் ஏதாவது ஒன்று வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். அண்ட் தென் வி ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ். அனிமேஷன் வேணுமா, இல்லை க்ளே டாய் மாதிரி வேணுமா, இது ஒன்று வச்சுக்கலாம். மாடல்ஸ்ன்றது இப்போதைக்கு இந்த ஜோகர்நெட் மாடல் மட்டும்தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும்தான் இங்கே இருக்கும். இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் அண்ட் ஹவு டு ட்வீக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வேறு ஏதாவது மாடல்ஸும் டவுன்லோட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தோன்னா இங்கே ஹிஸ்ட்ரி லாகுன்றது இருக்குது. ஸோ ஐ வாஸ் ராங். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இருந்து இந்த இமேஜை திரும்ப வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், விச் இஸ் அ குட் ஃபீச்சர். இதே ப்ராம்ப்டை இப்போ திரும்ப ஜெனரேட் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி என்னோட ஜெனரேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கவனிச்சிருக்க முடியும். பிகாஸ் வி ஆர் ப்ரிஃபரிங் குவாலிட்டி ஓவர் ஸ்பீட் அண்ட் வி கேன் சி ஹவு த அவுட்புட் டர்ன்ஸ் அவுட். ஃபேர் எனஃப். நல்ல ப்ராப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது. நம்ம இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாட் பேட். இவர் வந்து நடக்கிற மாதிரியே பறக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, பறக்கிற மாதிரி நடக்கிறாரு. ஃபேஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது. பட் இதை நான் சென்னைன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியும். ஐ டோன்ட் see this is perfect. நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு நிறையா இங்கே ட்வீக்ஸ் இருக்குது. பட் திங்க் அபவுட் இட். இது ஒரு ஃப்ரீ டூல், ரொம்ப மினிமல் சிஸ்டம் ஸ்பெக்கில் ஒர்க் ஆகிற ஒரு டூல். நான் கொடுத்தது ரொம்ப ஒரு ஜெனரிக்கான ஒரு வேகான ப்ராம்ப்ட். இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ப்ராம்ப்ட். அதுக்கு இந்த டூல் கொடுத்துருக்கிற அவுட்புட்ன்றது ஐ வுட் நாட் புட் இட் அஸ் பேட் ஆர் ஆவரேஜ். இட் இஸ் ஆக்சுவலி ஸோ குட். இப்போ கொஞ்சம் சாஃபிஸ்டிகேட்டடான ஒரு ப்ராம்ப்ட் நான் ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அதை கொடுத்து பார்ப்போம். பேசிக்லி ஒரு நியூயார்க் சிட்டியில் ஒரு ஃபீமேல் கேரக்டரை, ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளை க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ராம்ப்ட். ரெடிட்லேருந்து காப்பி பண்ணேன், என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்டோட டெப்த்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் பேக்ரவுண்டில் இருந்து அந்த கேர்ள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி லைட்டிங்கில் இருக்கணுன்ற வரைக்கும் எல்லாமே வந்து இந்த ப்ராம்ப்டில் டிஸ்கிரைப் ஆகிருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி அ பெட்டர் ப்ராம்ப்ட். நான் இதையுமே பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அ பெட்டர் ப்ராம்ப்ட் அண்ட் அதுக்கேற்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜெனரேட் ஆகிடுச்சு. வி கேன் ஓப்பன் தட். நாட் பேட். ஏன்னா நம்ம பர்டிகுலராக ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அந்த இமேஜ் அண்ட் ஃபேஸ் குவாலிட்டிலாம் பார்க்குறோம். இட் இஸ் ஓகே. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆக்சுவலி பெட்டர். இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு நம்ம ஈஸியாக ஸ்கேம் பண்ணலாம். நம்ம பசங்களும் இது உண்மையான பொண்ணு தான் நினச்சி ஏமாந்து மெம்பர்ஷிப்லாம் வாங்குவாங்க. பட் யூ கெட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். இது நல்ல ஒரு இமேஜ் ஜெனரேட்டிவ் டூல் தான். பேஸ்ட் ஆன்
எந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது. ஹவு கிரியேட்டிவ் அண்ட் ஹவு டீட்டெயில்டு யுவர் ப்ராம்ப்ட்ஸ் ஆர், உங்களோட அவுட்புட்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இன்னும் சில வேறு ப்ராம்ப்ட்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இன்னும் 2 பேட் ஃபைல்ஸ் இருக்குல்ல, ரன் அனிமே அண்ட் ரன் ரியலிஸ்டிக். இது ரெண்டும் என்னென்னா, அனிமே ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும், ரன் ரியலிஸ்டிக்னா மோர் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அது ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அகைன் மாடல்ஸ் டவுன்லோட் ஆகும். ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் தெம். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேக்கு அனிமே பென்சில் எக்ஸல் அப்படின்ற மாடலும், ரியலிஸ்டிக் ஸ்டாக் ஃபோட்டோ அப்படின்ற மாடலும் இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. லெட் இட் கம்ப்ளீட், வி வில் எக்ஸ்பெரிமெண்ட் வித் தோஸ் ஆஸ் வெல். ஓகே, ரன் ரியலிஸ்டிக்ன்றது இப்போ லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த டூலோட பேசிக், அதாவது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கம்பேர் பண்ணுறதுக்கு வி வில் யூஸ் த சேம் ப்ராம்ப்ட்ஸ். இதே ப்ராம்ப்டை நம்ம ரீயூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இதில் எதுவும் சேஞ்ச்லாம் பண்ணல. இட் இஸ் அட் டிஃபால்ட். சாரி, ஸ்டைல் எல்லாமே சேமில் தான் இருக்குது. மாடல் மாற்றல, செட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீடில் தான் இருக்குது. வில் ப்ராப்ளி சேஞ்ச் இட் டு குவாலிட்டி. அண்ட் அனிமேவும் ஒர்க் ஆகிடுச்சு. இதில் வில் ஜெனரேட் சூப்பர்மேன் பண்ணல தான் அனிமேலாம் பார்க்குறாங்க. ஸோ அங்கேயே ஜெனரேட் பண்ணுவோம். நான் ஆல்மோஸ்ட் 2 பேரலல் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் திஸ். இந்த ஜிபியூ கொஞ்சம் பவர்ஃபுல், அதனால் இதை ஹேண்டில் பண்ணும். நீங்கள் 4GB அதாவது மினிமல் ரெக்குயர்மெண்ட்டில் தான் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, ரியலிஸ்டிக்கில் யூ காட் ஃபர்ஸ்ட் இமேஜ் ரெடி. அகெயின் இட்ஸ் குட். என்ன கேட்டோன்னா இதுவும் ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக தான் வந்திருக்கு. இங்கே ஏதோ ஒரு பார்ட்டியை ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கு. யாருன்னு பார்ப்போம். ஈவன் என்னோடய பிசிக்குமே இது ஸ்டட்டர் ஆகிறது என்னால் பார்க்க முடியுது. பிகாஸ் 2 மாடல் ஒரே டைமில் ரன் ஆகிட்டுருக்கு. ஐ வில் டூ ஸ்டாப் திஸ். அது ஸ்டாப் பண்ணனால இது கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். இது முடிஞ்சிருட்டும். ஆல்ரைட், இப்போ ரியலிஸ்டிக் மாடலில் நமக்கு 2 இமேஜ் வந்திருக்கு. ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் சூப்பராக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஃபைன். இதை கம்பேர் பண்ணும் போது ஐ வில் கிவ் அ ஸ்லைட் எட்ஜ் டு திஸ் ரியலிஸ்டிக். அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா நம்ம 2த்தையும் குவாலிட்டியில் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அனிமேக்கு போயிடலாம். வில் ரீட்ரை த சேம் ப்ராம்ப்ட். இது நம்ம குயிக்காகவே ஜெனரேட் ஆகிடும். ஸோ குட். என்ன கேட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில அனிமே ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணலாம். எதுக்கு சூப்பர்மேனுக்கு கம்மல் மாட்டி விட்ருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஜப்பானில் போடுவாங்களான்னு அனிமே பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஐ திங்க் இதுக்கும் கமல் மாட்டி விட்ருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், என்ன கதைன்னு தெரில. சூப்பர்மேனா சூப்பர் கேர்ளானு எனக்கு தெரியல. பட் யூ கெட் த பாயிண்ட். நான் கொடுத்தது ரொம்ப ஒரு வேகான பேட் ப்ராம்ப்ட்னு கூட சொல்லலாம். நான் ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். ஏ ப்ராம்ப்ட்ஸ் ஒர்க். ஓகே, வில் யூஸ் திஸ் ப்ராம்ப்ட் இன் ரியலிஸ்டிக். இது அடோபோட வெப்சைட்டில் இருந்த ஒரு ப்ராம்ப்ட். இதை கொடுத்தோம் அப்படின்னா அடோபோட ஃபயர்ஃப்ளைல இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகிருக்கு. நம்மளோட டூல் அதை எப்படி ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நாட் பேட். அடோபோட லெவலுக்கு இது ஜெனரேட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த டூலோட பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த நம்ம பார்த்த இமேஜ் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஐ வில் கிவ் குட் மார்க்ஸ். இன்னொன்று ஒரு சாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யா, கிரியேட் a realistic image. புஸ் புஸ் நாய்க்குட்டியே ஆட்டுக்குட்டியாக மாற்றி கொடுத்துருக்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஐ வுட் நாட் சே இட் இஸ் பர்ஃபெக்ட், பட் ஓகே. உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுன்றது நிறைய இமேஜஸ் தேவைப்படுது. இப்போ இருக்க டே அண்ட் ஏஜில் எத்தனையோ வீடியோ எடிட்டர்ஸ் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற யாரோ ஒரு பர்சன் நீங்கள் உங்களுக்கு ஒரு லிமிட் ரீச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் சம் ஸ்டாக் கைண்ட் ஆஃப் இமேஜஸ் ஃபார் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கோ ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் திஸ் ஃபோக்கஸ். ஆரம்பத்தில் நான் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறேன்னு சொன்னல, அது கைண்ட் ஆஃப் என்னென்னா, ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அவங்களோட கம்பெனி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இஃப் யூ பை சம்திங் அவுட் ஆஃப் தெம் ஆர் பேசிக்லி இன்வெஸ்டர்ஸ் அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ யூசேஜ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் விடுறதுன்றது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டின்றது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி. நீங்கள் எவ்வளோ ரெப்போசிட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு பெரிய ப்ராப்ளம உங்களுக்கு சால்வ் பண்ணி குடுக்கும். ஆனா, அத வந்து யாரும் காசுலாம் கேட்க மாட்டாங்க. இஃப் யூ கேன் அண்ட் இஃப் யூ வாண்ட் நீங்க டொனேட் பண்ணலாம். பட் யூஸ் பண்றதுக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் மனி நீங்க குடுக்கணுன்ற மாரி யாருமே வந்து கேட்டு நீங்க பார்த்துருக்க முடியாது. அண்ட் அப்படி கேட்காதது தான் பேசிக்கா ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்டரி. என்னோட இந்த கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிஸ்லாம் ஒரு ரெபாசிட்டரி எடுத்து ஓப்பன் சோர்ஸ்ல குடுக்கும்போது, அதில இருக்கிற பக்ஸ் எல்லாம் இந்த ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து ஃபோர்க் பண்ணியோ, இல்ல டைரக்ட்டா புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணியோ அந்த ரெபாசிட்டரியிலே அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அத வச்சு இந்த கம்பெனிஸ் மானிடைஸ் பண்ணுதோ, தே ஆர் அரைவிங் அட் ஐடியாஸ் அப்படின்றது என்னோட ஒரு தியரி. ஏன்னா, அவங்க யாருக்கும் பே பண்ணல அண்ட் தே ஆர் கெட்டிங் தேர் இஷ்யூஸ் ஃபிக்ஸ்ட் ஆர் கெட்டிங் நியூ ஐடியாஸ். இந்த ஃபோக்கஸ் ரெபாசிட்டரியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8.1K ஃபோக்ஸ் வந்து ஃபோர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோர்க் இன் த சென்ஸ் அது அவங்களோட ரெபாசிட்டரியா மாத்தி ஒரு க்ளோன் எடுத்து மூவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பண்றவங்க நெறைய பேர் இந்த ஃபோக்கஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஈஸியா புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் டைப் ஃபோக்கஸ் ஹியர். இதுதான் நம்ம பார்த்த ஒரிஜினல் ஃபோக்கஸ். இங்க வந்து ஃபோக்கஸ் API ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் ஃபோக்கஸ் ZHன்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஃபோக்கஸ் கொலாப், ஃபோக்கஸ் பிளஸ். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ் ரெபாசிட்டரியோட கோர் எடுத்து அவங்க அது மேல ஃபிக்ஸ் பண்ணி வேற ஒரு ரெபாசிட்டரியா அத பில்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சில விஷயத்த பண்ணும். அண்ட் ஃபோக்கஸ் பெர்ஃபார்ம் பண்ணாத இடத்துல இங்கெல்லாம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஐடியாஸ் எல்லாம் இந்த கம்பெனிஸ் வந்து எடுத்துக்கிறாங்களோன்றது என்னோட ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ரூஃப் ஆர் ஃபேக்ட்ஸ் ஃபார் தட். அதனால அது கான்ஸ்பிரசி தியரியா இருக்கு. பட் இஃப் யூ ஆர் சம்ஒன் உங்களுக்கு இமேஜ் ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம் அண்ட் குவாலிட்டின்றது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆர் யூ நோ ஹவ் டு ரைட் பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த ரெபாசிட்டரியை உங்களோட லோக்கல்ல எடுத்துக்கலாம். அண்ட் நான் செக் பண்ண வரைக்கும் இப்ப இருக்கிற ரீசென்ட் என்ட்ரி லெவல் லேப்டாப்ஸ்ல கூட இந்த ஃபோக்கஸ் ரெபாசிட்டரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஈவன் AMD கார்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கனாலும் அதுக்கும் எப்படி ஒர்க் பண்ண வைக்கணுன்ற ஸ்டெப்ஸ் இந்த ரெபாசிட்டரியிலேயே டிஸ்கஷன் பேஜஸ்ல இருக்கு. நீங்க லினக்ஸ் யூஸ் பண்ற பர்சன் இருந்தாலும் சரி, இல்லை AMD கார்டு யூஸ் பண்ற பர்சனாக இருந்தாலும் சரி, இஃப் அட் ஆல் நீங்க லினக்ஸ்ல AMD கார்டு போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் அரவுண்ட் ஓட வால்யூம் ஆர் அதோட எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் NVIDIA கார்டு அண்ட் லினக்ஸ் ஆர் விண்டோஸ் அண்ட் AMD கார்டு இந்த மாதிரிலாம் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த ஃபோக்கஸ் ரெபாசிட்டரியை உங்களால் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். குயிக்காக ஒரு சில அதர் ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ரொம்ப டீப்பராக போவேன்னா, இந்த என்ஹான்ஸ்ன்றது என்னென்னா, ஜெனரேட் ஆகிற இமேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ஸ்கேல் ஆகி வரணும், லைக் HD 2K 4K அந்த லெவல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இன்புட் இமேஜ் அப்படின்றது நீங்கள் ஒரு இமேஜை கொடுத்து அதை அப்கிரேட் பண்ணணும், அப்ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே பண்ண முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாடல்ஸுன்றதில் உங்களுக்கு பெருசாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, எந்த சென்சார்ஸ் இருக்காது. சென்சார் இந்த சென்ஸ் இப்போ நம்ம ஜெமினிலையோ ChatGPTலையோ ஒரு சில பப்ளிக் ஃபிகர்ஸோட வச்சு நம்மளோட டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன் பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் பேசிக்கலி மிஸ்யூஸ் இட். OpenAI டூல்ஸ்ன்றதில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த லிமிடேஷன்ஸ் இருக்காது. அண்ட் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் அதை நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இஃப் அட் ஆல் நீங்கள் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்டபிலிட்டின்றது அந்த டூல் மேலே வராது, உங்கள் மேலே தான் வரும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் பி சேஃப் வித் தட். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியான்னு எடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட், ஆடியோ, இமேஜ் அண்ட் வீடியோ, அதில் நம்ம ஆல்மோஸ்ட் 3 முடிச்சிட்டோம். இன்னும் வீடியோ ஜென்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. லோக்கலாக வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது AI டூல்ஸ் இருக்கா அப்படின்ற ரிசர்ச்சை நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடிய சீக்கிரம் ஒரு 3 to 4 monthஸில் அதுக்கு ஏதாவது ரெபாசிட்டரி கிடைக்குது, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதை பற்றி இந்த சேனலில் 3 வீடியோவில் பேசலாம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.